உன் வீடை தேடி இந்த உன் வீட்டை தேடி இந்த திமுகவினர் வந்தால், இந்த கும்பல் வந்தால் நீ கேட்கணும். இவங்க எதுக்கு தெரியுமா வராங்க? உண்மை என்னன்னா, தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. இப்பொழுதே வர வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் வருவதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார். மக்களை காக்க என்கிற அந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இதை இவங்களே உறுத்துகிறது. அடுத்து இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு டேட்டா வேணும். பெண் நிறுவனம் அவங்களுடைய ஆட்களை வைத்து இந்த டேட்டாக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமாக பெண் நிறுவனம் அந்த டேட்டாவை சேகரிக்க வேண்டுமென்றால், காசு பெண் நிறுவனம் செலவு பண்ணணும். ஆனால் இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகளே ரூ. 200 கூலிகள் தானே இதுங்க. இந்த கொத்தடிமைகளை நீ போய் சேகரிச்சுட்டு வான்னா, இதுங்க போய் சேகரிச்சுட்டு வரும். தலைவரே பாருங்க நாங்க எப்படி சேகரிக்கிறோம் பாருங்க. நாங்க எப்படி வாக்குகளே எவன் ஓட்டு போடுவான் உனக்கு? தகவல் வேணா தருவான். இது வீடு வீடா போய் மிரட்டல் வேற. என்னன்னு? உன் ஃபோன் நம்பரை குடு. உன் ஆதார் டேட்டாவை குடு. இதை குடு, அதை குடுன்னு மிரட்டல். எதற்காக என்றால், இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு இவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இதையெல்லாம் நாங்கள் திட்டங்களாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி, இந்த திட்டங்கள் உனக்கு வர வேண்டுமென்றால், நீ எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மறைமுகமாக மிரட்டல் விடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? ஒவ்வொரு வீடாக போய் ரசீது மாதிரி கொடுத்து, இது டோக்கன், இந்த டோக்கனை வச்சுக்க. இந்த டோக்கனை நீ பத்திரமா வச்சிருந்து எங்களுக்கு ஓட்டு போட்டன்னா, உனக்கு இந்த ரூ. 1000 என்பது ரூ. 2000 அடுத்த ஆண்டு கிடைக்கும் என்று பொய் வாக்குறுதிகளையும் கொடுப்பதாக தகவல்கள் வருகிறது. இப்போ இதையெல்லாம் கொண்டு போய் புகாராக கொடுக்கலாம் என்றால், தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் வராத பட்சத்தில் நாம் இதை புகாராக கொடுக்க முடியாது. இதில் ஒருபடி மேலே போயிட்டாங்க கரூரில் இருக்கக்கூடியவர்கள். செந்தில் பாலாஜியோடைய உபயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த டோக்கனை கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்கறது. ஒன்றிணைவோம், ஓர் அணியாக இணைவோம் அப்படின்னு சொல்லி, ஓர் அணியில் திரள்வோம் என்று சொல்லி, அவர்கள் வீடு வீடாக சென்று, உங்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த பொங்கல் காலத்தில் உங்கள் வீடுதோறும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும்.